வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்து தாத்தா என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பசுபதி பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தா ஏன் இந்த பசுபதி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அந்த குடும்பத்தை வாழவே விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. அப்போவே சொன்னேன்ல, இந்த காவேரி வந்து நம்மளுக்கு வேணாம் சொல்லிட்டு பார்த்தீங்கல்ல, காவேரிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறான்னு, நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதனால் அவள் சகவாசமே வேணாம், காவேரி வந்து வேணாம் சொல்லிடுறா, அதான் நல்லதுன்றாங்க. பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி போயிடுறாரு. அதை கேட்டு தாத்தா வந்து ஏன் இப்படிலாம் அவனை டென்ஷன் படுத்தி விடுற கல்யாணி அப்படின்றாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், விஜய் வாழ்க்கையிலேருந்து காவேரியை வந்து எப்படியாவது பிரிக்கணும், அதுக்கு முதல்ல விஜய்க்கும் காவேரிக்கு டைவர்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. பாட்டி அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ராதாவை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக வந்து காவேரி வீட்டில் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து டைவர்ஸ் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிடுறோம், அதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அது அந்த டைமில் கரெக்டாக யமுனாவும் நிவினும் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமாக அதிர்ச்சிடுறாங்க. நிவின் வந்து என்னங்க இது அநியாயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் இவங்க பண்ணுறாங்க, இந்த விஷயம் விஜய்க்கு தெரிந்தால் இவ்வளோ பிரச்சனை ஆகணும், இது விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், எந்த விஷயத்தையும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டு யோசிக்கிறாரு நிவின். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வேணாம் நிவின், ப்ளீஸ் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யமுனா யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக விஜய்க்கு தெரிஞ்சே ஆகணும், எல்லாரும் சேர்ந்து மறைக்க பார்க்குறீங்களா, இந்த நிவினும் வந்து காவேரியும் சேர்ந்து வேணும்னே வந்து ஒன்றா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களா, விஜய் கூட சேர வேணாம்னு நினைக்கிறியா, விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு அக்காவா, தங்கச்சி வாழ்க்கை இப்படி வந்து நாசம் பண்ண பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, நேராக விஜய் பார்க்குறாங்க. விஜய் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பாட்டி தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காங்க, கூட உங்கள் சித்தியும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து விஜய் பார்த்து சொல்லிடுறாங்க. விஜய் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. வீட்டுக்கு வந்து நியாயம் கேட்குறாரு பாட்டிக்கிட்ட, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, காவேரி உங்களுக்கு என்ன தான் துரோகம் பண்ணா, ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு, உன் நல்லதுக்கு தாண்டா இதெல்லாம் நான் பண்ணேன், அந்த காவேரியோட குடும்பம் உங்ககிட்ட போட்டு கொடுத்துருச்சா எல்லாத்தையும், நான் சொல்ல வேணாம் சொல்லி கூட சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எந்த மாதிரி குடும்பமாக இருக்கும் பாரு, காவேரி கிட்ட நான் எப்படிலாம் சொன்னேன், என் பேரனை விட்டு ஒதுங்கி போனேன், ஆனால் அவள் உங்ககிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டாளா அப்படின்றாங்க. காவேரி பற்றியோ காவேரி குடும்பத்தை பற்றியோ ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டின்னு பார்க்கவே மாட்டேன், நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு, வேறு என்ன பாட்டி பேசுறது, இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, கூட இருந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்றாரு. என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. ஆமாம், எவ்வளோ பெரிய துரோகம் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்றாங்க. டேய் என்னடா நீ அம்மாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட, அவங்க என்னைக்காவது உனக்கு அப்படி நினச்சிருக்காங்களாடா, பிறந்ததுலேருந்து உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த வந்து பாட்டியை இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க சித்தி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. நான் என்னடா பண்ணேன், அவள் எதுவுமே பண்ணல, நான் சொல்லி தான் என் பொண்ணு எல்லாத்தையும் பண்ணான் அப்படி. ஓ அப்படியா, அப்போ நீங்களும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கீங்கல்ல சித்தி, ஆனால் சித்தி இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல, காவேரி தான் என் உலகம், காவேரி தான் என் வாழ்க்கைன்னு உங்கள் 2 பேருக்குமே தெரியும்ல, தெரிஞ்சு கூட இவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருந்திருக்கீங்க, சரி நீங்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி இப்படி துடிச்சு போயிருப்பா, இப்படி சொன்னோன்னே ஆசையாக என் கூட வந்து வாழணும்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகவும் இருந்திருக்கா, ஆனால் நீங்கள் காலையில் அவளை கோயிலில் வர வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி உங்களுக்கு மனசு வந்தது இப்படிலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய், உன் நல்லதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இதை யோசிச்சு செஞ்சோம், காவேரி உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும், இப்போ பார்த்தல பசுபதி எப்படிலாம் காவேரியோட குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கிறான்னு வீட்டை கூட வாங்கி வச்சுக்கிட்டான், இந்த நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம், அந்த பசுபதி கிட்ட பகை வச்சுக்கிட்டான், நடக்கதான் நடக்கும் அப்படின்னு தாத்தா வந்து நிறுத்தியார்ல கல்யாணி அப்படின்றாரு. ஏங்க அப்படின்னு, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, எனக்கும் சொல்லாமல் நான் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, காவேரி வீட்டில் உங்களை பேச சொல்கிறது யார் சொன்னது, எங்ககிட்ட கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும், அது எப்படி நம்மளாம் குடும்பத்தெல்லாம் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்கோம், நீங்கள் போய் காவேரி வீட்டில் சொல்ல முடியும், அந்தளவு இருக்கல உங்களுக்கு அப்படின்னு. அப்பா நல்லதுதான்ப்பா அம்மா பண்ணாங்க, என்ன நல்லது, விஜய்க்கு நல்லா பண்ணுறதுனா காவேரி அவங்க கூட சேர்த்து வைக்கிறோம், அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாது, நீங்கள் சொல்கிறீங்க காவேரிக்காக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சொல்கிறேன் இந்த நிமிஷம் சொல்கிறேன், காவேரி விஜய் கூட இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா விஜயும் காவேரியும் சேர்ந்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படி சொல்லுங்கள் தாத்தா, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வந்து மூளையே இல்லை தாத்தா அப்படின்றாரு. அது கேட்டப்பா நான் சொல்கிறது கேளுங்கப்பா, எங்க நான் சொல்கிறது கேளுங்கங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, காவேரி விஜய் கூட தான் இருப்பா, விஜய் காவேரி கூட தான் இருப்பா, 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்வாங்க, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் டைவர்ஸ் பற்றிலாம் போய் பேசியிருப்பீங்க, அந்தளவு ஆகிடுச்சா, விஜயும் காவேரியும் சம்மதிச்சா தான் டைவர்ஸ் ஆகும், நீங்கள் 2 பேர் சம்மதிச்சா டைவர்ஸ் ஆகிடுமா அப்படின்றவன. தாத்தா பாட்டி இப்போ உங்களுக்கு என்ன, காவேரி இங்கே வரக்கூடாது அவ்வளோதானே, காவேரி நானும் தடி கொடுத்துன போயிடுறோம், அப்போ உங்களுக்கு நிம்மதி தானே அப்படின்னு பாட்டி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.